பிரம்மாஷ்மி. குபேர வித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கவிதா மணியின் அன்பு வணக்கங்கள். மகாலயபட்சம் முடிஞ்சது. மகாலயபட்ச அமாவாசை முடிந்த அடுத்த நாள் நவராத்திரி விழா ஆரம்பிக்குது. இந்த நவராத்திரி விழா அனைத்துமே 9 நம்மளோட பெண் தெய்வங்களை 9 வித அலங்காரத்துடன் 9 வித சக்தியுடன் வழிபாடு செய்கிறது தான் நவராத்திரி விழா. இதில் பார்த்திங்கன்னா முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், இரண்டாவது 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும், மூன்றாவது 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் நாம் இந்த வழிபாடு பண்ணுறோம். விஜயதசமி நாள் இந்த 3ஐயும் நமக்கு கிடைக்கும் வெற்றி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் சக்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி அப்படிங்கிறது நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள். அப்போ முதல் நாள் நம்மளோட நவராத்திரி முதல் நாள் மகேஸ்வரி 2 வயது பெண் குழந்தையாக அம்மாவை பாவிச்சு நம்ம வணங்குறோம். தேவி பராசக்தியை 2 வயது பெண் குழந்தையாக நம்ம நினச்சி வணங்குறோம். அப்போ 2 வயது பெண் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெண்ணிற ஆடை, வெண்பொங்கல் நிவேதனம், தோடி ராகம், இதோடு சேர்த்து ஒரு முத்திரை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. பிரிகி முத்திரை, மான் முத்திரைன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆட்காட்டி விரல், சுண்டு விரல், இது 2ஐயும் இந்த மாதிரி பாபா முத்திரை மாதிரி செஞ்சுட்டு மீதி 3 விரல்களையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை மணிப்பூரக சக்கரத்துக்கு கீழே வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிற விஷயங்களை மனதுக்குள்ளார ஒரு கற்பனை காட்சியாக நடந்ததாகவே நினைவு கொள்ளுங்கள். இது ஒரு முத்திரை. அடுத்ததாக பைரவர் முத்திரை. பைரவர் முத்திரைன்னா பைரவி முத்திரை எப்படி செய்யணும், அதாவது நம்மளோட சரக்கலையோடு இந்த முத்திரையை செய்யணும். சரக்கலை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் சூரியக்கலை, இடது பக்கம் சந்திரக்கலை. இடது அப்படின்னாவே சக்தி, பெண் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அமரணும்னா வடக்கு நோக்கி அமர்ந்துட்டு இடது காலை கீழையும் வலது காலை மேலையும் வச்சு உட்காருங்க. ஒரு 10 நிமிடங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட கலை மாற ஆரம்பிக்கும். அதே போல் இடது கை கீழையும் வலது கை மேலையும் வச்சு உங்களோட கட்டை விரல் 2 ஜாயின் பண்ணுற மாதிரி ஆண்கள் ஸ்டிஃபாக இருக்கணும், விரல்கள் ஸ்டிஃபாக வச்சுருக்கணும். பெண்கள் கொஞ்சம் நிலையில் வச்சு உங்களுக்கான தேவைகள், குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் திருமணம் என்கிற விஷயத்துக்காக இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். திருமணம் இன்னும் ஆகலை, எங்களுக்கு சரியான வரன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த நவராத்திரி வழிபாட்டில் இந்த முத்திரையை பயன்படுத்திக்கோங்க. இந்த முத்திரையை பயன்படுத்தி உங்களோட தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கிற பகுதியில் நான் சொன்ன மாதிரி இந்த முத்திரையை பயன்படுத்தி உட்காந்து செய்யுங்க. உங்களோட மூச்சு ஆட்டோமேட்டிக்காக சந்திரக்கலையில் ஓட ஆரம்பிக்குது. சக்தியோட ஒரு தெய்வத்துக்கிட்ட ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். இது பெண் தெய்வ வழிபாடுங்கிறதுனால தான் சந்திரக்கலையில் உங்களோட மூச்சு இருக்கணும்னு சொல்கிறேன் நான். அந்த சந்திரக்கலையில் மூச்சு ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு அம்மனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வழிபாடு பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு வகையான ஒரு வழிபாடு. நார்மலாக நீங்கள் செய்கிற வழிபாடை செஞ்சுட்டே இருக்கலாம். அப்போ கொழுபமும் வைக்கிறது இல்லைங்க, எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க எப்படி இதை செய்யலாம்? ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி நிரப்பி ஒரு அகண்ட தீபம், மண்ணகல் ரொம்ப பெருசாக இருக்கணும், புதுசாக இருக்கணும், வாங்கிட்டு அகலை ஏற்றி வச்சு 9 நாட்களும் அணையா தீபமாக அது எரிஞ்சிட்டே இருக்கணும். அணையக்கூடாது. நைட்டாக பகலாக திரியை மாற்றி அது எரிஞ்சிட்டே இருக்கணும். 9 நாட்கள் கண்டிப்பாக எரிஞ்சிட்ருக்கணும். அப்போ 9 நாட்களும் இந்த முத்திரைகளோடு உட்கார்ந்து நீங்கள் திருமணமாகாதவங்க, செல்வ செழிப்பு வேணுங்கிறவங்க, இவங்க எல்லாருமே திருமணமானதாக ஒரு விஷயத்தோடு உட்கார்ந்து நீங்கள் செய்யும்போது அந்த சக்தி நிலை உங்களுக்கு உங்கள் உடம்புல அது சக்தி நிலையை மாற்றங்களை கொடுக்கும். நவராத்திரி வழிபாடே சக்ராஸ் ரீதியாக சொல்லும்போது
கீழே பெண்ணாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் குண்டலினி சக்தி மேல் எழும்புற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும். அதற்கான ஒரு படிக்கல் தான் நவராத்திரி விழா. அப்பொழுது இந்த முத்திரைகளோடு நீங்கள் அமர்ந்து செய்யும்போது சக்தி நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களோட ஆளுமை திறன், பர்சனாலிட்டி ஸ்கில் அப்படிங்கிற விஷயமும் மாறுதலை கொடுக்கும். இதுவே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்கும். ஜாதக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 9 நாட்கள் நவராத்திரி விழாவை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த முத்திரையில் உட்காந்துட்டேன், நான் சுவாசமும் மாறிடுச்சு, நான் எந்த மாதிரி வேறு எனக்கு சிந்தனைகள் வருது அப்படிங்கிறவங்க தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ண ஆடியோ கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மந்திரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மகேஸ்வரியோட மந்திரங்கள் எதனா நீங்கள் ஜபிக்கலாம். பாலா மந்திரங்கள் ஜபிக்கலாம். அதே போல் மகேஸ்வரி மந்திரம் அப்படின்னா மகேஸ்வரி காயத்ரி, அதை நீங்கள் ஜபிக்கலாம். 108 டைமோ இல்லை எவ்வளோ டைமோ எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது எப்படி சொல்வது, அதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த முத்திரையோட ஒரு வழிபாடு செய்யும்போது ஒரு மாற்றங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது பற்றின கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் நேரடியாக என்கிட்ட அலைபேசியில் அழைத்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு முதல் நாள், நீங்கள் யார் எவ்வளோ பேர் கேட்டீங்கனாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நவராத்திரி விழாவில் எல்லாம் வல்ல இறை சக்தியான இச்சா சக்தியை நீங்கள் எல்லாரும் பெறணும் அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்தியில் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழிய நலம்.